அர்ஜி, உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணும்? ஓகே, பானிபூரி. பானிபூரி பண்ணலாமா? பானிபூரினா யாருக்குங்க பிடிக்காது? சிறுசுங்கள்லேருந்து பெருசுங்க வரைக்கும் பானிபூரினா உயிரை விடுதுங்க. அதில் என் பொண்ணு ஒன்று. அப்படி அவள் விருப்பப்பட்டு கேட்ட ஸ்நாக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் பானிபூரி பப்பட் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பேட்சாக ஃப்ரை பண்ணி ஒரு பக்கெட்டில் சேர்த்து அந்த பூரியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஸ்மாஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை லெமனையும் புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பானிபூரினாலே பானி தானங்க மெயின். அந்த பானியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி, புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் புளி தான் சேர்த்துருக்கேன், லெமன் சேர்க்கலை. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பானிபூரி பண்ணுறதுக்கு பானி ரெடியாக இருக்குது, பூரி ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இதை வந்து பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பூரியாக பிளேட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். Thank you, Mummy. Super, Mummy. Thank you.